எழுக்கும் மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை, உலகில் எவரும் எதிர்த்து நின்றேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பகத்ஸ்ரீ. நான் சத்தியமங்கலம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கிறேன். இன்று விதைகள் வாசக வட்டம் மற்றும் ஸ்ரீ சுந்தர மகால் இணைந்து நடத்தும் 9வது புத்தக திருவிழா பேச்சு போட்டியில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அண்ணல் அம்பேத்கரும் அவர் பன்முக ஆளுமைகளும். இந்தியாவில் 3000 ஆண்டுகளாக பிறப்பால் உயர்ந்தவன் பிறப்பால் தாழ்ந்தவன் என்று கூறி உழைக்கும் மக்களின் உழைப்பையும் உரிமைகளையும் சுரண்டி எடுத்த சாதிய சமூக கட்டமைப்பை உடைத்தெறிய பிறந்த புரட்சி புதல்வன் தான் பீம்ராவ் ராம்ஜி சக்பால் என்ற இயற்பெயர் கொண்ட அண்ணல் அம்பேத்கர். ஆதம் ஆப்பிள் பழத்தை கடித்தான், அத்தோடு மனித வர்க்கத்தின் மீது பாவம் விழுந்தது என்று கூறுவதை போல் கிமு 185 பிரிகத்ரா என்ற மௌரிய மன்னனை புஷ்யமித்ரன் என்ற பிராமண மன்னன் நயாஞ்சகமாக கொன்றுவிட்டான். அன்று முதல் இந்தியாவின் மீது சாபம் விழுந்தது. 4 வருட முறையே சட்டமாக அமைந்தது. மனுஸ்மிருதி எழுதிய மனு தர்மம் நூலே அரசியலமைப்பு சட்ட நூலாக மாறியது. சமூகம் சாதிய சமூகமாக மாறி போனது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வர்ணங்களையும் சாதிகளையும் காப்பாற்றுவதற்காக வேதங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள், சூஸ்திரங்கள், மகாபாரதம், பகவத்கீதை, சடங்கு, சம்பிரதாயம், தீட்டு, தீண்டாமை போன்றவற்றை உருவாக்கி 8 வயதிலேயே குழந்தை திருமணம், கணவன் இறந்தால் மனைவியும் சிதையில் விழுந்து சாக வேண்டும், பெண்களுக்கு விதவை பட்டத்தை கொடுத்து வெள்ளை சீலையை மட்டும் அணிய வைத்து தாவணி போடுவதை கூட தடுத்து தீட்டாமை என்ற பெயரில் நாட்டையே மதநாடாக மாற்றிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாதிய சமூகத்திற்கு சமட்டி அடியை பிறந்தவர்தான் அண்ணல் அம்பேத்கர். இந்தியாவில் புரட்சி பூக்காததற்கு காரணம் ஆரிய பார்ப்பனியமும் மனு தர்மமும் சாதிய சமூகம்தான் என்று அம்பேத்கர் தனது ஆய்வின் மூலம் ஆதாரபூர்வமாக நிரூபித்து அதை வேறறுக்க வேண்டிதான் இந்தியாவில் சமூக நீதி, சமூகம், ஜனநாயகம் போன்ற விதைகளை விதைத்து அறிவியல், பொருளாதாரம், கல்வி, கலை போன்ற இதுகளில் பெரும் பங்குகளை விதித்து அதில் பெரும் மாற்றங்களை கொண்டு வந்தார். தனி மனிதன் வாக்களிக்கும் உரிமை, தனித்தொகுதி உரிமை, தனித்தொகுதி 8 மணி நேர வேலை, சாதிய சமூகம் ஒடுக்குமுறையை தடுத்து அவரின் பத்திரிகைகளின் மூலம் இந்திய மக்களுக்கு கல்வி, அறிவியல், அறிவியை இந்திய மக்கள் அனைவருக்கும் கொடுத்தார். அம்பேத்கர் இந்திய மக்களை அறியாமை, மூட நம்பிக்கை வழியை தடுத்து ஜனநாயக வழியில் வெகு தூரம் சென்றடைய வைத்தார். அவரின் ஆய்வு மூலம் ஆரியத்துக்கு எதிராக போராடி மனுஸ்மிருதி எழுதிய மனு தர்மம் என்ற அதர்ம நூலை நற்றோட்டில் வைத்து எரித்து வர்ணங்களையும் சாதிகளையும் வேறறுத்து இந்திய மக்களுக்கு ஒரு புரட்சி பாதையை ஏற்படுத்தி கொடுத்த அம்பேத்கரின் பன்முக ஆளுமைதான் இந்தியாவிலேயே முதன்மையான வரலாற்று ஆளுமை. ஆகவே எனக்கு வாய்ப்பளித்த விதைகள் வாசக வட்டம் மற்றும் ஸ்ரீ சுந்தர மகால் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறந்த ஒரு பேச்சு, சிறப்பு. பகத்ஸ்ரீக்கு மீண்டும் ஒரு முறை அழகு பணிந்த கையொட்டணும். இந்த நிகழ்வின் தொடர்ச்சியாக